அதிகாலை 4-5 மணிக்கே எழுந்து வீட்டு வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செய்து எல்லோரையும் அனுப்ப அன்றைய தினமும் படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள் பாமா. மாமா, நான் ஒருத்தி இங்கே கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பொண்ணை கொண்டு எக்ஸாமுக்கு கரெக்டாக எக்ஸாம் சென்டரில் கொண்டு விடணும். அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அப்படி என்ன டிவியில் மூழ்கி இருக்கீங்க? அவள் கஷ்டம் அவளுக்கு என கத்தினான். கணேசன் சாவகாசமாக எழுந்து குளிக்க போனான். பாத்ரூம் உள்ளே போனதும் தான் தெரிந்தது வழக்கம் போல தான் தலை துவட்ட துண்டை எடுத்து போகவில்லை என்று. பாமா அன்பாய் கூப்பிட்டான் உள்ளிருந்து. மாமா என மருகினாள் வெளியிலிருந்து. ஒரு துண்டை எடுத்து போடேன் என கெஞ்சினான். உச்சென்று ஒரு சப்தம். பிறகு ஒரு 5 நிமிஷம் சப்தமே இல்லை. டொம்முன்னு வந்து விழுந்தது பக்கெட்டில் நிறைந்து விழாவி வைத்திருந்த வெந்நீர் கலந்த குளிக்கும் தண்ணீரில் டர்க்கி டவல். அரைகுறையாய் திறந்து வைத்திருந்த பாத்ரூம் கதவு வழியே. கொஞ்சம் மெதுவாய் கூடாதா என்றான். ஏன், இப்போ துண்டு நனைஞ்சு போச்சே, போத்திட்டு படுத்தா என்ன, படுத்து போர்த்தினா என்ன, துவட்டிட்டு அலசினாலும் அலசி நனைஞ்ச துண்டில் துவட்டினாலும் தப்பு இல்லை. குரலில் கொஞ்சலுக்கு பதில் உக்கிரம் உயர்ந்தது. இனி பேசினா துவட்டி எடுத்துருவா. கணேசன் அமைதியான வேறு வழி இல்லாமல். எனக்கென்ன 8 கையா இருக்கு சிலந்தியாட்டம். நான் இந்த வீட்டுக்காக கட்டெரும்பா உழைச்சி தான் தேயிறேன். ஒரு ஜீவன் என்னை மதிக்கணுமே. என பெருமூச்சு விட்டா பாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த கட்டெரும்பு தான் கழுதையா கணச்சது. இது கழுதையா கட்டெரும்பா யோசித்தான் கணேசன். ஒரு ஜென்மத்தில் இது கழுதையா இருந்திருக்கணும். பூர்வ ஞாபகத்தில் கணச்சதே. சேச்ச, கடுமையா உழைக்கிறாள். அப்போ இது கட்டெரும்பா கழுதையா? நாம தான் புரிஞ்சுக்கல. கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையாய் இவள் உழைத்தே இப்படி கழுத தேஞ்சு கட்டெரும்பாகி இருக்க வேண்டும். அவள் பூர்வத்தில் எந்த சலவைக்காரன் வீட்டிலோ இருந்திருக்க வேண்டும். இப்படி வெள்ளாவில வச்சு வெளுத்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு இருக்காளே. அங்கே கழுதையா இருந்து உழைச்சி இங்கே இப்போ எனக்கு சம்சாரமாக கழுத்தை நீட்டி கட்டெரும்பா தேயிறான். பாவம். இருக்கும் கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும். ஏன்னா 1ஆம் தேதி ஆனால் கரைஞ்சி காகிதத்துக்கு அப்படி அலையிறாளே. நம்ம நினப்பு தப்பா சரியா என நினைக்கும் போது போன் அடித்தது. பாமா எடுத்து பேசினான். குளிப்பதை நிறுத்தி என்ன பேசுகிறாள் என்று உள்ளிருந்து ஒட்டு கேட்டான். பாமா தன் அம்மாவோடு தான் பேசி கொண்டிருந்தாள். கடைசியாய் அவள் தாழ்ந்த குரலில் சொன்னாள், அம்மா, நீ கவலைப்படாத. நாம் என்ன பண்ணுறது? நமக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, விடு, எல்லாம் நம்ம தலையெழுத்து என்றாள். மருமகளை பற்றிய தாயின் புலம்பல் என்று புரிந்தது. பாத்ரூமில் தரையில் இருந்த விரிசல் வழியே வெயிலுக்கு இருக்க மாட்டாமல் வெளிப்பட்ட கருப்பு கட்டெரும்பு காலை கடிக்க ஐயோ என அலறினான் கணேசன். என்னாச்சு மாமா? இப்போது குரலில் பழைய கனிவு. படபடவென அவள் பாத்ரூம் நோக்கி ஓடி வருவது கேட்டது. கெட்டாலும் மேன்மக்களே.